கர்ப்பிணி பெண்கள் தங்கள் கர்ப்பம் தரித்து 1 மாத காலத்திற்குள் தங்களது கர்ப்பம் சம்பந்தமான சுய விவரங்களை பிக்மி இணையதளத்தில் பதிவு செய்வது அவசியமாகும். பிக்மி இணையதளத்தில் சுயமாக கர்ப்பத்தை பதிவு செய்து எவ்வாறு RCHID பெற்றுக்கொள்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 9.25 லட்சம் குழந்தைகள் பிறக்கின்றனர். அனைத்து கர்ப்பிணியரும் பேறுகாலத்தில் தாய் சேய் ஒருங்கிணைந்த கண்காணிப்புக்கான பிக்மி இணையதளத்தில் பதிவு செய்வது அவசியமாகும். பதிவு செய்தவர்களுக்கு RCHID என்ற தாய் சேய் நல அடையாள எண் வழங்கப்படுகிறது. இந்த பிக்மி பதிவை ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அல்லது நகர சுகாதார நிலையங்களிலும் செவிலியர்கள் மேற்கொள்வார்கள். இந்த முறையை மாற்றி கர்ப்பகாலத்தை கர்ப்பிணியர்கள் தாங்களாகவே தங்கள் வீடுகளில் அமர்ந்து இணையதளத்தின் மூலம் பதிவு செய்யும் நடைமுறையை அரசு கொண்டு வந்துள்ளது. ஆனால் தொடர்ந்து செவிலியர்கள் வாயிலாக பதிவு செய்யும் முறையை பலரும் பின்பற்றி வருகின்றனர். இதனால் கர்ப்பிணியர் தாங்களாகவே பதிவு செய்வது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பொது சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது. கர்ப்பிணியர் தங்கள் மொபைல் போன் அல்லது கணினி வாயிலாக www.picme3.tn.gov.in என்ற இணையதளத்தில் ஆதார் அட்டை, கர்ப்பம் உறுதி செய்த ஆவணங்களை பதிவு செய்து நிரந்தர தாய் சேய் அடையாள எண் பெற்றுக் கொள்ளலாம். இந்த நிரந்தர தாய் சேய் அடையாள எண் அதாவது RCHID எண்ணானது நிரந்தரமானதாகும். இரண்டாவது குழந்தைக்கும் இந்த எண்ணை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே இந்த RCHID ஆனது மகப்பேறு கால நிதியுதவி பெறுவதற்கும் குழந்தைக்கான பிறப்பு சான்றிதழ் பெறுவதற்கும் மிகவும் இன்றியமையாததாகும். இணையதளம் வழியாக எவ்வாறு கர்ப்பிணி பெண்கள் தங்கள் வீட்டில் அமர்ந்தவாறு இணையதளத்தில் சுய கர்ப்ப பதிவை மேற்கொள்வது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.picme3.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் பிரெக்னன்சி அண்ட் இன்ஃபென்ட் சோகோட் மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன். இதுதான் பிக்மி இணையதளம். டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசின், பொது சுகாதாரத்துறையின் கீழ் வரக்கூடிய இந்த இணையதளத்துல தான் சுய கர்ப்ப பதிவு மேற்கொள்ள வேண்டும். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் பதிவு பண்ணுவதற்கான வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் RCHID அதாவது சுய கர்ப்ப பதிவிற்காகவும் வசதி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்கள் தங்கள் கர்ப்பத்தை சுயமாக பதிவு செய்வதற்காக இந்த டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் RCHID அதாவது சுய கர்ப்ப பதிவிற்கு இங்கே கிளிக் செய்யணும்னு கொடுத்திருக்காங்க. இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். ஆதார் வெரிஃபிகேஷன் டெமோகிராபிக் ஃபர்ஸ்ட்ல கேட்டிருக்காங்க. அதற்காக நீங்க அதாவது கர்ப்பிணி பெண்கள் தங்கள் ஆதார் எண்ணை பதிவு செய்ய வேண்டும். ஆதார் எண்ணை பதிவு செய்து கெட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களது ஆதார் நம்பர் லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTPயை நீங்க வெரிஃபை பண்ணி வேலிடேட் பண்ணீங்கன்னா உங்க ஆதார் டீடைல்ஸ் எல்லாமே இந்த பேஜ்ல வந்துடும். அதன் பிறகு கர்ப்பிணி பெண் கணவர் பற்றிய முழு விவரங்களையும் தெரியப்படுத்த வேண்டும். கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். கர்ப்பிணி பெண்ணின் ஆதார் ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு செய்ய வேண்டும். கணவரின் ஆதார் ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும். இது போன்ற தகவல்கள் எல்லாமே முழுவதுமாக பூர்த்தி செய்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்யப்படும். அதன் பிறகு உங்கள் விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்பட்டு உங்களுக்கு RCHID வழங்கப்படும். RCHID இருந்தால் மட்டுமே கர்ப்ப காலத்தில் தங்களுக்கான கர்ப்பகால நிதியுதவி கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கான பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்வதற்கும் இந்த RCHID அவசியம் தேவை. ஆகவே கர்ப்பிணி பெண்கள் கட்டாயமாக தங்களது கர்ப்பத்தை சுய பதிவு செய்ய வேண்டும். இந்த இணையதளத்தில் உங்களது வீட்டில் இருந்தே எளிய முறையில் பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்து முடித்த பிறகு உங்களது விண்ணப்பம் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுக்கே எங்க ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல உங்களது மொபைல் நம்பர் நீங்க என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்க செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆகவே கர்ப்பிணி பெண்கள் தங்களது RCHID பெறுவதற்காக இந்த இணையதளத்தில் பதிவு செய்து RCHID பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.